மோகன் பாபு பற்றி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அல்லு அர்ஜுன் வந்து என்னன்னா, முதல்ல ஒரு விழாவுக்கு ஒருத்தர் செல்கிறான்னு சொன்னால் அந்த கூட்டம் இருக்குன்னா, அந்த கூட்டம் வருது என்று சொன்னால் நிச்சயமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அன்பு சகோதரி வந்து முன்னாள் கவர்னர் வந்து தமிழிசை சொல்லியிருக்காங்க. அதே தான் என்னுடைய நோக்கம். என்னன்னா, அங்கே ஒரு இவ்வளோ கூட்டம் வருதுன்னா எதுக்காக கூட்டம் வருதுன்னா அட்லீஸ்ட் அந்த தியேட்டர் ஓனர் சொல்லியிருப்பாரு. ஸோ அல்லு அர்ஜுன் அவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லியிருப்பார்கள். அப்போ வரும்போது போலீஸ் பந்தோபஸ்து அவர் கேட்டிருக்காரு. அப்போ கட்டுக்கடங்காத கூட்டம் தான் நீங்கள் பாதுகாப்பு வழங்க முடியாது. ஆகிய அல்லு அர்ஜுன் அருகே நீங்கள் வராமல் இருக்கிறது நல்லது என்று சொல்லியிருக்க வேண்டும். அந்த பிறகு அப்படி சொல்லும் போது அவர் தான் அதுக்கு வந்து குற்றவாளி என்று கைது செய்திருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்கின்றேன். அந்த வீரத்தீர சாகசங்கள் நடக்கும்போது 5 பேர் செத்தாங்க. அப்போ யாரை கைது பண்ணுவீங்க? ஏர் மார்ஷலை கைது பண்ணுவீங்க? இல்லை. ஆனால் அது நாம் பாதுகாப்பு வழங்கி இருக்க வேண்டும். வழங்க தவறிவிட்டோமோ இல்லை, அது வந்து சரியான நேரத்தை உரிய நேரத்தை சொல்லவில்லை, யார் மேலும் குற்றச்சாட்டு அது தேவையா என்பது எனக்கு புரியவில்லை. அதே மாதிரி இப்போ வந்து மோகன் பாபு சார் இஷ்யூல பத்திரிகை சகோதரர்களை அடித்தார்கள் என்று சொல்கிறார். எனக்கு மோகன் பாபு சார் ஆண்டுகளாக தெரியும். என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கும் அவர் மகனுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த மகனுக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை இல்லை. மோகன் பாபு மகன் வந்து அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு உரிமை இருக்கு. கதவை தள்ளிட்டு அப்பாட்ட போய் திருப்பி என்ன பிரச்சனை அப்படின்னு திருப்பி நான் சால்வ் பண்றாரோ இல்லை வேண்டும் இல்லை நீங்க ஏதாவது என்ன அவர் என்ன கேட்டாரோ என்ன நமக்கு தெரியாது. தட்ஸ் a personal matter. அப்ப இந்த கதவை அவர் திறந்து கொண்டு செல்லும் போது பத்திரிகை சகோதரன் கூட போகும்போது ஓகே நீங்க போயிட்டீங்க. ஆனால் மோகன் பாபுக்கு எல்லாரும் பத்திரிகையாளர்கள் எப்படி தெரியும்? அவருக்கு ஏற்கனவே இருக்க எதிரிகள் விழுந்து 4-5 பேர் உள்ள வந்திருந்தாங்க, எப்படி தெரியும்? ஸோ தன்னை பாதுகாப்பதுக்கு கம்ஸ் வந்து ட்ரெஸ்பாஸ் ஆகும். ட்ரெஸ்பாஸ் வந்துச்சுன்னா ட்ரெஸ்பாஸ் பண்றதே தப்பு தானே. என் வீட்டுக்குள் நான் அனுமதியின்றி யாரும் வரக்கூடாது. அவர் வீட்டுக்குள்ள தான் போயிருக்கீங்க. வெளியே வச்சு படிந்தா குற்றமா இருந்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அங்கே இருக்கிற சுதீர் பாபு கமிஷனர் அவர்கள் கொஞ்சம் சற்று அதை வந்து பார்த்து நிதானமாக செயல்பட வேண்டும் கேட்டு